எங்கள் பாடும் மங்காத புகழென்று சங்கே முழங்கு. எங்கள் தலைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழை ஒன்றாவது கண்டேன் என்று பாரதிதாசன் வரியிற்கு ஏற்ப பெருந்தலைவர் காமராஜருக்காக இங்கு நாம் அனைவரும் சாதி மனம் கலந்து இங்கு ஒன்றாக கூடியிருக்கிறோம். அப்பேற்பட்ட தலைவர் காமராஜர் அவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனை தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சமகாலத்தில் சத்தியத்தின் மகனாக வாழ்ந்த தலைவர் காமராஜர். சோழர் காலத்தில இது பாண்டியன் காலத்தில் நம்ம அப்பா தாத்தா காலத்துல இந்த மண்ணில வாழ்ந்து மறைந்த தலைவர் காமராஜர். அந்த காமராஜரை மை இந்தியா யூடியூப் சேனல் என்று நடத்தி வரும் முத்தவர்கள் இழிவுபடுத்தும் விதமாக காமராஜரின் கல்லணை மாறி பெரிய அணையறையாக கட்டினார். காலத்தில் தான் ஊழல் நடந்தது. காமராஜர் ஆட்சி காலத்தில் கல்லணை அளித்தார்கள். காமராஜர் தன்னுடைய சொந்த சாதி மக்களுக்கு தான் அவர் ஆட்சியில் இருக்கும்போது செய்தார் என்ற பல வன்மங்களை விதைத்துள்ளார். அதை கண்டிகரமாக குளத்தூரிலே மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியும் காமராஜர் என்னென்ன செய்தாலும் நீங்க தமிழ்நாடு கூட சுற்றி பார்த்தா தெரியும். இங்க இருக்கிற மாத்தூர் தொட்டிப்பாலம் அது காமராஜர் இருந்தது. மணிவட்டாறு அணை அது காமராஜர் இருந்தது. நீங்க சாத்தனூர் அணையை போய் பாருங்க, அந்த சாத்தனூர் அணை காமராஜர் இருந்தது. கிருஷ்ணகிரியோட அணை காமராஜர் இருந்தது. மலப்பா அணை காமராஜர் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற மதுரை வைகை அணை வந்து காமராஜர் இருந்தது. எத்தனை அணைகளை கட்டின காமராஜர் தான் இந்த புத்தர் சொல்றாரு. நீங்க எந்த அணையா காமராஜர் கட்டினாங்க? இந்த சர்க்காரியாலே கமிஷனை வியந்து பார்க்கும் அளவுக்கு ஊழல் செய்த கலைஞரை தலைவராக கொண்ட முத்தருக்கு காமராஜரை பார்த்தா ஊழல்வாதியாகவும் தன் சொந்த சாதிக்கு சாதி வாக்கு சீடு கொடுத்த திமுக எடுத்து பேசுற முத்தருக்கு காமராஜரை பார்த்தா சொந்த சாதிக்கு செஞ்சாங்கன்னா தொடர்ந்து சொல்வார். அதனால தமிழக அரசு வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். இவங்க வந்து கைது செய்யாம இப்ப துப்பாக்கி வைக்க பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. இவங்க என்ன பேசுறதுக்காக உடலுக்காக போராடிட்டாரா? இன்னைக்கு என்று நம்மளோட வழிபடத்துல நம்ம காமராஜர் திட்டிதான் பேசிக்கிறோம். ஆனா இந்த தமிழக அரசு என்ன செய்யுது? அவருக்கு இந்த துப்பாக்கி வைக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அவரை பாதுகாப்பு வச்சிருக்கு. எத்தனை நாள் பாதுகாப்பு வச்சிருக்கீங்க? இந்த ஆட்சி மாறாம போயிடும். தொடர்ந்து வந்து காமராஜர் வந்து தன்னுடைய அம்மா வந்து பிறகு கண்டுபிடிக்கமா நகராட்சி வந்து என்ன செய்யறாரு? நம்ம காமராஜர் நற்பேர் வாழும் பேரு காமராஜர் ஆட்சி காலத்துல அவங்க அம்மாவுக்கு வீட்டுக்கு ஒரு குடி இணைத்து கொடுத்தாரு. குடியை இணைத்து கொடுத்தவங்க காமராஜர் உடனே என்ன சொல்றாரு? நீ எப்படி வந்து இணைத்து கொடுக்க போச்சு இதே மாதிரி எல்லாத்துக்கும் இணைத்து கொடுத்துருவியா? உடனே வந்து இதை எடுக்கிறீங்கன்னா உன்னை கையெழுத்து நீக்கிறேன்னு ஊழலுக்கு எதிராக வாழ்ந்தவங்க காமராஜர். சரியா? அப்படிப்பட்ட தலைவரை திமுக தொடர்ந்து அவங்களுக்கு பிரிச்சு இதுவா சொல்லியிருந்தாரு. நாங்க தான் ஏசி போட்டு கொடுத்தோம் காமராஜர் கண்டு. அதுக்கு முன்னாடி இந்த நாமக்கல் கிட்ட இருந்து ராஜீவ் காந்தி அவர் என்ன சொன்னார்னா காமராஜர் அவர் சொத்தத்தை படிக்க வைக்காரு அப்படின்னாரு. தொடர்ந்து இதே மாதிரி கருணாநிதி 1967 காமராஜரை எதிர்த்து தான் இவங்க திமுக முதல்ல ஆட்சிக்கே வருது. அப்ப வந்து இவங்க சொல்லாத குற்றச்சாட்டுகளே இல்லை. காமராஜருக்கு திருமணம் ஆயிடுச்சு சொன்னாங்க, குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க, மீன்காரி மகன் சொன்னாங்க. இந்த சிவகாமி மகளுக்கு கன்னியாகுமரியில் இளவரசர் போட்டியிடும் போது காமராஜர் எப்படிலாம் வசைப்பாட முடியுமோ அப்படிலாம் வசைப்பாங்க. சிவகாமி மகளுக்கு ஒரு ஓட்டா, மேரியின் மகளுக்கு ஒரு ஓட்டா என்று சொல்லிய திமுகவுக்கு நம்ம தொடர்ந்து வந்து உள்ள தமிழ் மக்கள் வாக்கு வரோம். இனிமேலாவே நம்ம தெரிஞ்சோம். இவங்களை தக்க பார்வைக்காக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. முத்தர் மீது எப்படியும் இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்க வைக்கன்னா நம்ம வரும் தேர்தலில் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புற வேலையை நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக செய்யணும். அதுக்கு நாங்களும் தெரிவித்துக் கொண்டு